கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் பாவாடை சாமியார் என்ற நாவலை காண உள்ளோம். அத்தியாயம் 3. காணாமல் கண்டு கருத்தழிந்தேன் கண்மணியே. சென்றவன் தெருவை அடைந்தான். அவனது உடம்பின் படபடப்பும் தவிப்பும் கட்டில் அடங்காதவையாக இருந்தன. மனம் பெரிதும் சஞ்சலமும் குழப்பமும் நிறைய பெற்றதாக இருந்தது. அவனது கவனம் முழுவதும் தங்கள் குடும்பத்தின் பரிதாபகரமான நிலைமையை எப்படி சீர்படுத்துவது என்பதிலேயே பூர்த்தியாக சென்று லயித்து போயிருந்தது. ஆகையால் தான் எவ்விடத்திற்கு செல்வது என்ற எண்ணமே அவனுக்கு உண்டாகவில்லை. எனவே அவனது கால்களும் உடம்பும் அவனுடைய அனுமதியின்றி வீதியோடு தாமாக சென்று கொண்டே இருந்தது. தனக்கு ஒரு உத்தியோகம் கிடைத்துவிட்டால் பலகார கடை வைப்பதை உடனே நிறுத்திவிடலாம். அதலால் அதற்கு மேல் தன் தாய்க்கும் மனைவிக்கும் அவ்வளவு அதீதமான உழைப்பிற்கும் தன் மனைவியின் மீது மற்ற இருவரும் புகார் செய்வதற்கும் இடமே இராது என்று அவனுக்கு நிச்சயமாக தெரிந்தது. ஆயினும் சுமார் 5 வருஷ காலமாக உத்தியோகம் கிடைக்காதது பற்றி தனக்கு இனி எப்பொழுதும் உத்தியோகம் கிடைக்காது என்று ஒரு விதமான உறுதியும் ஏக்கமும் விரக்தியும் அவனுடைய மனதில் நெடுங்காலமாக வேரூன்றி போயிருந்தது. ஆகையால் தங்கள் குடும்பத்தின் பரிதாபகரமான நிலைமை நிவர்த்தியாக கூடியது அல்லது என்ற எண்ணம் அவனுடைய மனதை குழப்பி வேதனையை பெருக்கி அவனை சஞ்சல கடலில் ஆழ்த்தி பூர்த்தியான பைத்தியத்தின் நிலைமையில் கொண்டு போய்விட்டது. தன் மனைவி மிகவும் அருமையான குணம் வாய்ந்த உத்தமி என்றும் சிறந்த புத்திசாலி என்றும் அவளுடைய நீடித்த நன்னடத்தையிலிருந்து திருப்திகரமாக அவன் உணர்ந்திருந்தான். அவள் தன் சகோதரியை பற்றியோ தாயை பற்றியோ மரியாதை குறைவாக பேசக்கூடியவள் அல்லவென்று அவனது மனம் நிச்சயமாக நம்பியது. தனது சகோதரி ஆங்காரம், பொறாமை முதலிய துர்க்குணங்கள் உடையவளாதலால் அவள் வேண்டுமென்றே தன் மனைவியின் மீது பொய்யான பழியை சுமத்தி இருக்க வேண்டுமென்று அவன் உறுதியாக நம்பினான். தன் மனைவி மனப்பூர்வமான பிரியத்தோடு இரவு பகல் ஓயாமல் பாடுபட்டும் மற்றவர்கள் அவளிடம் அன்பாகவும் பற்றுதலாகவும் நடந்து கொள்ளாமல் அவளை அடித்து வைது இம்சித்தது அவனால் சகிக்க முடியாத பரமவேதனையாக இருந்ததாகவே தான் வீட்டிற்கு வந்து அவளுடைய பாடுகளையும் அவளுக்கு கிடைக்கும் மரியாதைகளையும் வசவுகளையும் காண்பதை விட தான் வீட்டிற்கு வராமல் வெளியில் இருந்தபடி தகுதியான வழியிலோ தகுதியற்ற வழியிலோ முயன்று கூடிய விரைவில் ஏராளமான பொருளை சம்பாதித்து வைத்துக் கொண்டு வந்து உடனே தன் குடும்ப நிலைமையும் முக்கியமாக தன் மனைவியின் வாழ்க்கை நிலைமையும் சீர்படுத்த வேண்டுமென்ற எண்ணமே சில காலமாக அவனுடைய மனதில் இரவிலும் பகலிலும் வந்து வந்து போராடி கொண்டிருந்தது. தான் எவ்விதமான குறுக்கு வழியில் பொருளை திரட்டலாம் என்பதை நிச்சயிக்க மாட்டாமல் தத்தளித்து பார்வைக்கு பைத்தியம் போல தோன்றி பல இடங்களுக்கு போவதும் வருவதுமாக இருந்தான். அந்த நிலைமையில் மேலே குறித்த சம்பவம் நிகழ்ந்ததாகையால் அவனுடைய ஆவேசமும் துடிதுடிப்பும் கட்டில் அடங்காமல் பெருகி போயின. எண்ணங்கள் மண்ணுக்கும் விண்ணுக்குமாக கணக்கிட இயலாத விசையில் பறக்கின்றன. அந்த குழப்பத்தில் அவனது உடம்பு ஒரே நிலைமையில் இருக்க மாட்டாமல் அதீதமான ஊக்கம் கொண்டு அவனை முடுக்கியதாகையால் அவன் எந்த இடத்திலும் தங்காமல் இரவு 12 மணி வரையில் தெரு தெருவாக அலைந்து கொண்டே இருந்தான். பசி, தாகம் முதலிய எவ்வித வேதனைகளையும் அவன் உணரவில்லையாதலால் ஓயாமல் நடந்தது பற்றி கால்கள் தள்ளாட ஆரம்பித்தன. ஆகையால் அவன் எதிரில் காணப்பட்ட ஒரு வீட்டின் குரட்டில் உட்கார்ந்து திண்ணையில் சாய்ந்து கொள்ள சற்று நேரத்தில் அயர்வும் தூக்கமும் தலையெடுத்து அவனை ஆழ்த்திவிட்டது. அதனால் அவன் உணர்வற்று கடுமையான நித்திரையில் விழுந்து விட்டான். அவனுடைய தலை முதலவை துவண்டு குரட்டின் தரையில் சாய்ந்து விட்டன. மறுபடியும் அவன் விழித்து எழுந்திருந்த பொழுது மறுநாள் காலை 6:30 மணி ஆகியிருந்தது. வெயில் உடம்பில் பளிச்சென்று உரைத்தது. வீதியில் ஜனங்கள் போவதும் வருவதுமாக இருந்தனர். சிலர் குப்புசாமியை பார்த்து, யார் இந்த பையன்? பார்வைக்கு இவன் பிச்சைக்காரன் மாதிரி இல்லையே, ஏன் இப்படி வீதி குரட்டில் படுத்து தூங்குகிறான்? குடித்திருப்பானா, இல்லாவிட்டால் ஏதாவது நோயினால் படுத்திருப்பானா என்று வியப்போடு பலவாறு பேசிக்கொண்டே சென்றனர். அவ்வாறு அவர்கள் பேசிய குரலோசையை கேட்டே குப்புசாமி அரை உணர்விலிருந்து முழு உணர்வை அடைந்து திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். சுற்றுமுற்றும் பார்த்து தான் மிகவும் இளப்பமான ஒரு இடத்தில் வெளிச்சம் ஏறிய பிறகும் அவ்வாறு படுத்திருந்ததை பற்றி மிகவும் கிளேசமும் அவமானமும் அடைந்து எழுந்து தனது சட்டை, துணி முதலியவற்றில் படிந்திருந்த அழுக்கை தட்டி உதறிவிட்டு கொண்டபடி அப்பால் சென்றான். சென்றவன் பொது ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த ஜலக்குழாய் முதலியவை இருந்த இடத்திற்கு போய் பல் தேய்த்து தன்னை சுத்தம் செய்து கொண்டான். சற்று தூரத்தில் இருந்த ஒரு காஃபி போட்டல் அவனுடைய திருஷ்டியில் படவே தான் காலையில் காஃபி பலகாரம் முதலியன உண்ண வேண்டும் என்ற எண்ணம் அவனுடைய மனதில் தோன்றியது. உடனே அவனுடைய கை சட்டை பைக்குள் சென்று ஆராய்ந்தது. முதல் நாள் மாலையில் அவன் 5 ரூபாய் நோட்டை மாற்றி செலவிட்டது போக மிகுந்திருந்த 4 ரூபாய் சொச்சத்தை சட்டை பைக்குள் போட்டு வைத்துக் கொண்டான் அல்லவா? அது காணப்படவில்லை. அவன் திடுக்கிட்டு வியப்படைந்து சரளென்று நின்று சட்டை அவிழ்த்து உதறி பார்த்தான். இடுப்பு துணியும் விலக்கி ஆராய்ந்து மறுபடியும் அணிந்து கொண்டான். சரேல் என்று அவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று.
அவன் உடனே திரும்பி ஓட்டமும் நடையுமாகச் சென்று தான் படுத்திருந்த குரட்டை அடைந்து கீழே குனிந்து குனிந்து தேடி பார்த்தான். பணம் காணப்படவில்லை. பணம் எவ்வளவு அனாயசமாக சம்பாதிக்கப்பட்டதோ அவ்வளவு அனாயசமாக அது மறைந்து போய்விட்டதைக் கண்டு அவன் பெரிதும் சஞ்சலமடைந்தவனாக சிறிது நேரம் அவ்விடத்திலேயே நின்று யோசனையில் ஆழ்ந்து தத்தளிக்கலானான். தான் எவரிடத்தில் இருந்தாவது பெரிய பணத்தொகையை அபகரிக்கும் வகையில் தான் சாப்பாட்டு செலவிற்கு அந்த பணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் தனக்குள் தீர்மானித்து கொண்டிருந்தான். ஆதலால் அந்த உத்தேசமும் தவறிப்போனது. ஏதிலும் தான் போடும் திட்டம் அது போலவே நிறைவேறாது என்று அவனுக்கு புத்தி சொல்லிக் கொடுப்பது போல இருந்தது. அதை அவன் உணரவில்லை. ஏனென்றால் அவனுடைய நினைவு முழுவதும் தன் மனைவியின் பரிதாபகரமான நிலைமையை உண்ணுவதிலேயே சென்று லயித்து போயிருந்ததாகையால் அவளை தன் தாயும் தங்கையும் மேலும் என்ன சித்திரவதை செய்தார்களோ, அவள் என்ன நிலைமையில் இருக்கிறாளோ, அவளுடைய உயிருக்கு அபாயம் நேரும் முன் தான் அவளுக்கு விடுதலை கொடுக்க இயலுமோ இயலாதோ என்பது போன்ற நினைவுகளால் அவனுடைய மனம் சுழன்று உழன்று கொண்டிருந்ததாகையால் தான் எந்த காரியத்தை செய்தாலும் குறுக்கு வழியில் முன்னுக்கு வர வேண்டும் என்ற எண்ணமே தலையெடுத்து நின்றது. ஆகவே தான் பிறருடைய பொருளை அபகரிக்க உத்தேசிக்கும் போதே தன் பொருளை எவனோ அபகரித்து கொண்டு போய் விட்டானோ என்னும் எண்ணம் அவனுடைய மனதில் தோன்றி தோன்றி மறைந்தது. ஆனாலும் அதனால் அவனுடைய தீர்மானம் மாறவில்லை. ஏனென்றால் ஏட்டு சுரைக்காய் கறிக்காகாது என்பது போல வெறும் நீதி வாக்கியம் அவனுடைய சங்கட நிலைமையை பரிகசிப்பதாக அவனுக்கு தோன்றவில்லை. பணம் காணாமல் போகவே தான் காஃபி ஹோட்டலுக்குள் நுழைய வேண்டும் என்ற எண்ணம் மறைந்தது. சுலபத்தில் பணம் பெயரக்கூடிய இடம் எது என்று கேள்வி எழுமுன் தனது கலாசாலை நண்பனான டாக்டர் அழகுதுரையின் வடிவமே அவனுடைய அகக்கண்ணின் முன் எழுந்து நின்றது. அவனையன்றி அவனுடைய உடம்பு டாக்டர் அழகுதுரையின் இருப்பிடத்தை நோக்கி செல்லத் தொடங்கியது. சுமார் 1/4 மணி நேரத்தில் குப்புசாமி டாக்டர் அழகுதுரையின் வைத்தியசாலையை அடைந்தான். அப்பொழுது அவ்விடத்தில் கம்பவுண்டர்களும் தாதிகளும் மாத்திரம் இருந்தனரையன்றி டாக்டர் காணப்படவில்லை. குப்புசாமி டாக்டருடைய பிரிய நண்பன் என்பதை அந்த சிப்பந்திகள் நன்றாக அறிந்திருந்தனர். ஆதலால் கம்பவுண்டர்களில் ஒருவன், வாங்க சார், மேலே போய் உட்காருங்கள், டாக்டர் ஒரு நோயாளியை பார்க்க போயிருக்காரு, 1/4 மணி நேரத்தில் வந்துடுவாரு, போய் மேலே உட்காருங்க என்று அன்பாக கூறினான். குப்புசாமி, சரி அப்படியே போகிறேன். நேற்று மோட்டார் விபத்தில் அம்பிட்டுக்கிட்டு பொண்ணுக்கு உடம்பு சௌக்கியமா இல்லாமல் இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு உடம்பு சௌக்கியமாகி போச்சா? மற்றவன், ஓ சௌக்கியமாகி போச்சு, நல்ல வேலை, அடிக்கடி காயம் ஒன்றும் இல்லை, மன அதிர்ச்சியினாலையும் பயத்தினாலையும் பிரங்கை தவறி போயிருந்தது, ராத்திரி 1 மணிக்கு பிரங்கை திரும்பிச்சு. அப்படின்னா ராத்திரியெல்லாம் டாக்டர் தூங்கி இருக்க மாட்டாரே? ஆமாம், முழுசும் அவர் அந்த பொண்ணுக்கு பக்கத்திலேயே இருந்து சரிப்படுத்தினார். ஏன் தாதிகளை இருக்க சொல்லக்கூடாதா? தாதிங்க மற்ற நோயாளிகளை கவனிக்க வேணாமா? ரொம்ப அருமையான மனுஷாலாக இருந்தா டாக்டர் மற்றவங்கள விடுறதே இல்லை, அவரை தான் கட்டி காத்து உசுர கொடுப்பாரு. இது நல்ல சிறு வயது பெண் அல்லவா, அதுலேயும் பணக்கார வீட்டு பெண், டாக்டர் அலட்சியமாக இருப்பாரா? குப்புசாமி, அது நல்ல காரியம்தான், பணத்தாசையினாலேயே மாத்திரம் வைத்தியம் பார்க்கக்கூடாது, அதில் ஜீவகாரண்யம்தான் பிரதானமாக இருக்க வேண்டும். மற்றவன், அப்படிப்பட்ட மனுஷர் தான் உங்கள் சிநேகிதர், அது ஒரு நாளும் வீணாக போவாதல்லவா? அப்படியான பொண்ணு இப்பவும் இங்கே தான் இருக்காளா? இல்லை, கொஞ்ச நேரத்திற்கு முன்னதான் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். அப்படின்னா 6 வீட்டு பொண்ணுங்கிறது தெரிஞ்சிருக்குமே? ஆமாம் ஆமாம், கடைசியில் பொண்ணு டாக்டருக்கு நெருங்கின சொந்தக்கார விட்டு பொண்ணா போச்சு. அடடே, அப்படியா? அது யாரப்பா? சொந்தக்கார விட்டு பொண்ணா இருந்தால் டாக்டருக்கு அடையாளம் தெரியாமல் இருக்குமோ? ஜஸ்டிஸ் கட்சி ஆசாமி இருக்கிறாரே மிஸ்டர் ரோஜகாபாலன், அவரோட ஒரே மவளாம் இந்த பொண்ணு. குப்புசாமி திடுக்கிட்டு, அடடே அப்படியா சங்கதி? டாக்டர் வீட்டாருக்கும் அவங்களுக்கும் கடும் பகையாச்சே, 15 வருஷமா 2 வீட்டாருக்கும் சம்பந்தமே இல்லையே. இந்த பொண்ணுக்கு 6-7 வயதாக இருக்கும் அப்ப டாக்டர் பார்த்தது, அதனாலே தான் அடையாளம் தெரியவில்லை. அப்படியா சங்கதி? இன்னார் வீட்டு பெண்ணுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ராத்திரி பிரங்கை திரும்பி கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் டாக்டர் கேட்டார். பொண்ணு சொல்லிடுச்சு. டாக்டர் அவங்க சொந்தக்காரருங்கிற சங்கதியை பொண்ணு தெரிஞ்சுக்கிடுச்சா? இல்லை, அந்த தகவலை எல்லாம் சொல்ல வேணாம்னு டாக்டர் எங்களை எல்லாம் எச்சரித்து வச்சாரு. ஏன்னா டாக்டர் தங்களோட பகையாளிங்கிறது பொண்ணுக்கு தெரிஞ்சா ஏதாவது கெடுதி பண்ணி போடுவாரோன்னு பயந்துடுமில்ல, அதனால திருதியும் அதிர்ச்சி உண்டாயிட போகுதுன்னு டாக்டர் பயந்து எதையும் சொல்ல வேணாமன்ட்டாரு. அதுவும் நல்ல யோசனை தான். அப்படியானா டாக்டர் வெறுப்பையே காட்டிக்கிடலையா? அதிக பிரியமான மனுஷர்கிட்ட எப்படி நடந்துக்குவாரோ அதுக்கு மேலே 100 மடங்கு அதிக அன்பா நடத்தினாரு. குப்புசாமி சிரித்தபடி, அதெல்லாம் டாக்டரு நல்லவர், இவர் பகையாளி கருவத்தை பட்சத்தினால மட்டம் தட்டுகிறார் போல் இருக்கிறது என்றான்.
அதே காலத்தில் டாக்டர் அழகுதுரையின் மோட்டார் வண்டி கட்டிடத்தின் முன்னால் வந்து நின்றது. அதுவரையில் குப்புசாமியோடு சம்பாஷித்த கம்பவுண்டர், அதோ வந்துட்டார் டாக்டர் என்றான். குப்புசாமி சந்தோஷ மலர்ச்சியோடு வீதி பக்கம் தனது முகத்தை திருப்பினான். மோட்டார் வண்டியிலிருந்து கீழே இறங்கிய அழகுதுரை உள்புறத்தில் குப்புசாமி இருந்ததைக் கண்டு புன்னகை செய்தபடி உற்சாகத்தோடு உள்ளே வந்து, வா அப்பா குப்புசாமி, ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய்? மேலே போய் நாற்காலியில் உட்கார்ந்திருக்க கூடாதோ? யாராவது தடுத்தார்களா என்று கூறியபடி குப்புசாமியின் தோள் மேல் தனது கையை வைத்து அணைத்து கொண்டபடி மேல் மாடப்படியை நோக்கி நடந்தார். அவரோடு கூட சென்ற குப்புசாமி, இல்லை இல்லை, மேலே போய் உட்காரும்படி இவர்கள் சொன்னார்கள். நானே தான் இங்கேயே இருந்தேன். நீ இல்லாத பொழுது நான் அங்கே போய் கல் மாதிரி இருந்து மௌனம் சாதிப்பதை விட இங்கே இவர்களோடு பேசிக்கொண்டிருப்பது நல்லதல்லவா என்றான். டாக்டர், எப்பொழுதும் நல்ல காரியத்தையே நாடும் நல்ல பிள்ளை நீ என்பது தெரிந்ததுதானே, உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா என்றார். அவ்வாறு அவர்கள் உல்லாசமாக பேசியபடி இருவரும் மேன் மாடத்தை அடைந்து நாற்காலிகள் போடப்பட்டிருந்த இடத்திற்கு போய் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டனர். டாக்டர், என்ன குப்புசாமி, உன் முகம் மிகவும் வாட்டமாக இருக்கிறதே. காலையில் காப்பி கீப்பி எதையாவது வயிற்றில் போட்டு நிரப்பினாயா இல்லையா? முகம் இவ்வளவு வாட்டமாக இருக்கிறதே. ராத்திரி பட்டினி கிடந்தவன் போல முகம் இருக்கிறதே என கேட்டார். ஆமாப்பா, பட்டினிதான். நேற்று பகலில் நான் சாப்பிட்டது. என்னப்பா புரளி பண்ணுகிறாய்? நிஜத்தை சொல்லு. நேற்று சாயங்காலம் நீ கொடுத்த 5 ரூபாய் நோட்டில் மீதிப்பட்டதை நான் கொண்டு வந்து உன்னிடம் கொடுக்கவில்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பாய். ஏது, குப்புசாமி வர வர இப்படி ஆகிவிட்டானேயே என்று கூட நீ நினைத்திருப்பாய். டாக்டர், அப்படியெல்லாம் நான் நினைப்பேனா? அந்த நோட்டை பற்றிய நினைப்பு எனக்கு இப்பொழுதுதான் உண்டாகிறது. மிச்சத்தை நீ திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேனா? ஏன் நீ இப்படியெல்லாம் நமக்குள் வித்தியாசம் பாராட்டி பேசுகிறாய்? நான் சங்கதி முழுவதையும் சொல்வதற்குள் நீ தப்பான யூகம் செய்துவிட்டாய். நேற்று நீ நோட்டை கொடுத்தாயா? நான் சட்டைப்பையில் வைத்துக் கொள்ளாமல் மடக்கி அசட்டுத்தனமாக கையில் வைத்துக்கொண்டு போனேன். வழியில் வந்த சில சினிமா விளம்பர பொம்மைகளில் என் கவனம் போயிற்று. அவைகளை பார்த்து கொண்டும் அவர்கள் கொடுத்த விளம்பரங்களை படித்து கொண்டும் ஹோட்டல் வாசலுக்கு போனேன். அப்பொழுதுதான் நோட்டின் நினைவு வந்தது. உடனே கையை பார்க்கிறேன். விளம்பரங்களே இருந்தன. நோட்டு போன இடம் தெரியவில்லை. அடடா, கவனப்பிசகாக வழியில் போட்டு விட்டாயோ என்னவோ? ஆமாம், அப்படியேத்தான். நானும் சந்தேகப்பட்டு போன வழியாகவே திரும்பி வந்தேன். அது அகப்படவே இல்லை. போவர் வருவோர் எத்தனை பேர்கள் எவனாவது எடுத்துக்கொண்டு போயிருப்பான். ஐயோ பாவம், உடனே இங்கே வரக்கூடாதா? ஏன் நீ இங்கே வரவில்லை? பிறகு காஃபி சாப்பிட்டாயா இல்லையா? குப்புசாமி, காஃபியாவது கீப்பியாவது காசு இல்லாதவனுக்கு காஃபி யார் கொடுக்க காத்திருக்கிறார்கள்? மறுபடியும் இங்கே வந்து உனக்கு இன்னொரு 5 ரூபாய் நஷ்டம் வைக்க விரும்பவில்லை. உடனே பல்லை கடித்துக்கொண்டு தட்டிவிட்டேன் இரட்டை குதிரைகளை. வீடு போய் சேர்ந்தேன். நேற்று வீட்டில் ஏதோ விரத தினமாம். அதனால் ராத்திரி சமையல் இல்லை. எல்லோரும் பட்டினி இருந்தே தீர வேண்டும் என்று அம்மாள் உத்தரவு பிறப்பித்தாள். வேதனைப்பட்டு கொண்டே இரவெல்லாம் படுக்கையில் புரண்டு விட்டு பொழுது விடிந்தவுடன் நேராக இங்கு வந்து சேர்ந்தேன் என்றான். உடனே டாக்டர் விசனத்தோடு, அடடே, அப்படியா நடந்தது? அதனால்தான் முகன் மிகவும் வாட்டமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு கீழே இருந்த கம்பவுண்டர்களில் ஒருவனை உடனே அழைத்து பலகாரம், காப்பி முதலியன வாங்கி கொண்டு வரும்படி துரத்த 5 நிமிஷ நேரத்தில் ஏராளமான வஸ்துகள் குப்புசாமியின் எதிரில் வந்து நிரம்பி போயின. அவன் டாக்டருக்கு பலவிதமான உபசார வழிகள் கூறியபடி அவைகளை உண்டு தீர்த்தான். அவன் அந்த வேலையை முடித்தவுடன் டாக்டரை நோக்கி, இதெல்லாம் சரிதான், யாரோ என்று நினைத்து ராத்திரியெல்லாம் நீ கண் விழித்து வைத்தியம் செய்த அல்லவா? கடைசியில் அந்த பெண் உங்கள் ஜென்ம விரோதியான மிஸ்டர் ராஜகோபாலனுடைய பெண்ணாமே என்றான். டாக்டர், ஆமாம்பா, நீயும் நானும் அவளை கடைசியாக பார்த்த பொழுது அவளுக்கு வயது 6ஓ 7ஓ ஆகியிருந்தது. அப்பொழுது எப்படியோ இருந்த பெண் இப்பொழுது எவ்வளவு சொகுசாக வளர்ந்து விட்டால் பார்த்தாயா? எவ்வளவு புத்திசாலித்தனமாக பேசுகிறாள் தெரியுமா? இங்கிலீஷ் பேசுவதை சீமை வெள்ளைக்காரி கூட இவளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் போல இருக்கிறது. போன வருஷம்தான் BA ஹானர்ஸ் பரீட்சையில் முதல் வகுப்பில் தேறினாளாம். குப்புசாமி, அப்படியா? அப்படியானால் ஏதாவது பெரிய உத்தியோகம் கிடைப்பது நிச்சயம். இவளுக்கு உத்தியோகத்திலே ஆசை இல்லையாம். இவள் தன் தகப்பனாருக்கு ஒரே பெண்ணல்லவா? சொத்து லட்சக்கணக்கில் கிடைக்கிறது. இவளுக்கு சங்கீதத்திலும் நல்ல திறமை உண்டாம். எப்பொழுதும் சந்தோஷமாக பொழுதை போக்கப் போகிறாளாம். ஓஹோ, சரிதான். பணம் கணக்கில்லாமல் இருக்கும் பொழுது ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது? ஆனால் யவன பிராயம் மாத்திரம் என்றும் 20 வயதாகவே நிலைத்திருக்க வேண்டும். பெண் பிள்ளை எவ்வளவுதான் யவன முறுக்கும் மினுமினுப்பும் கட்டழகும் உடையவளாக இருந்தாலும் 2 குழந்தைகள் பிறந்தால் எல்லாம் குறைந்து போகின்றது. டாக்டர், அதற்கு என்ன செய்ய முடியும்? உலகத்தில் யவன பருவம் யாருக்குத்தான் நிலைத்திருக்கிறது? ஒருவேளை உனக்கும் உன் மனைவிக்கும் நிலைத்திருக்குமோ என்னவோ?
குப்புசாமி: சரிதானப்பா, ஏன் சும்மா எங்களை கேலி செய்கிறாய்? நான் தான் வேலை இல்லாமலேயே பென்ஷன் பெற்ற கிழவனாகிவிட்டேனே. என் சம்சாரமோ குடுகுடு பாட்டியாக மாறிவிட்டாள். அவளுக்கு இப்பொழுது தலை முழுவதும் வெள்ளிமயமாக மாறிவிட்டது. எங்கள் சங்கதி இருக்கட்டும். நீ இரவு முழுவதும் இழுத்துக்கொண்டு பெண்ணுக்கு பக்கத்தில் இருந்தாயாமே, நீங்கள் என்ன பேசினீர்கள்? உங்களுக்குள் நெடுங்காலமாக பகையாயிற்றே, அவளிடம் நீ எப்படி நடந்து கொண்டாய்? இரவு முழுவதும் இருவரும் என்ன செய்தீர்கள்? எங்களுக்குள் பகையா? அவளிடம் பகைமை கொண்டு அவளை கடிக்க வரும் கொடிய நாகப்பாம்பு கூட அவளுடைய முக வசீகரம், சொல் வசீகரம், குணவசீகரம் முதலியவற்றைக் கண்டு அவளை சுற்றி வந்து பிரதட்சணை நமஸ்காரம் செய்து தான் செய்ய உத்தேசித்ததை பற்றி விசனம் தெரிவித்துவிட்டு போகும் போல் இருக்கிறதப்பா. அவள் வேண்டுமென்றே தனக்கு கெடுதல் செய்து கொள்ள நினைத்து ஆழகால விஷத்தை தின்றால் கூட அது தொண்டைக்குள் நுழைய மாட்டேன் என்று திரும்ப வந்து தூர ஓடி போகும் என்பது நிச்சயம். அப்படி இருக்க என் பகை எந்த மூளை? என் தகப்பனாரும் மற்றவர்களும் அவளுடைய குடும்பத்தார்களிடம் ராஜ்ய அபிப்பிராய பேதத்தால் பகைமை பாராட்டுகிறார்களே அன்றி நான் இந்த உலகில் எவரையும் பகைவராக நினைக்கவும் இல்லை, உணரவும் இல்லை. அப்படி இருக்க அவள் பகையவள் என்று நினைக்க பேய்க்கு கூட மனம் வராது. எனக்கு எப்படி வரும்? குப்புசாமி: ஓஹோ, அப்படியானால் இதுவரையிலும் எந்த பெண்ணின் வலையிலும் விழாத ஜித்தேந்திரியனான உன்னை உன் அத்தை மகள் ஒரே இரவில் மயக்கி தனக்கு அடிமையாக்கி விட்டால் போல் இருக்கிறதே. அத்தை மகள் உன் பிரயாசைக்கு தட்சணையாக உனக்கு முக்தி கொடுத்து விட்டு போகவில்லையா? டாக்டர்: அடே போடா பைத்தியக்காரா, இதுவும் என்ன வெள்ளைக்கார தேசம் என்று நினைத்து கொட்டாயா? முத்தம் கொடுத்து கொள்வது அவர்களுக்கு சர்வசாதாரண காரியம். நாம் இன்னும் அவ்வளவு தூரம் முன்னேறவில்லை. இவள் என் உயிரையே கொள்ளை கொண்டு போய்விட்டாள். என் மனம் சரியான நிலைமையை இழந்துவிட்டது. பைத்தியம் பிடித்த மாதிரி எனக்கு ஒரே பிரமிப்பாக இருக்கிறது. சாப்பாட்டிலும் கவனம் செல்லவில்லை, டாக்டர் வேலையிலும் செல்லவில்லை. புத்தி ஒரே கலக்கமாக இருக்கிறது. இது என்ன வியாதியை சேர்ந்ததென்று எனக்கே தெரியவில்லை. நானும் எத்தனையோ வியாதிகளை பற்றி பாட புத்தகங்களில் படித்து வைத்திய பரீட்சையில் முதன்மையாக தேறியிருக்கிறேன். குப்புசாமி: உன் பாட புத்தகங்களில் காதல் நோயின் அறிகுறிகள் இன்னின்னவே என்று சொல்லப்பட்டிருக்கவில்லையோ? டாக்டர்: அந்த நோயை பற்றி மாத்திரம் டாக்டர்கள் பாட புத்தகங்களில் எழுதி வைக்க மறந்து போய்விட்டார்கள். அப்படியானால் உன் நோய் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். சரிதான், முடவன் கொம்புத்தேனை எடுக்க ஆசைப்படுவது மாதிரிதான். ஏனப்பா அப்படி சொல்லுகிறாய்? நீங்களும் அவர்களுடைய குடும்பத்திற்கு சமதையானவர்கள்தானே? உங்களை விட அவர்கள் எந்த விதத்தில் மேலானவர்கள்? அந்த பெண் உன்னை கட்டிக்கொள்ள கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. டாக்டர்: அதெல்லாம் சரிதானப்பா. அவளுடைய தகப்பனார் அசாத்தியமான முரட்டு சுபாவமுடையவராயிற்றே. என் தகப்பனாரை கண்டால் வெட்டி போட்டுவிடக்கூட துணிவாரே. அப்படிப்பட்ட பகையை மனதில் வைத்திருப்பவர் அவருடைய ஒரே மகளை எனக்கு கட்டி கொடுப்பாரா? ஒரு நாளும் அது நடக்காத காரியம். அப்படியானால் எட்டாத கனியை கண்டு நீ ஏன் கொட்டாவி விட வேண்டும்? ஒரு பெண்ணை பார்த்து காதல் கொள்கிறவர் அவள் கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா என்பதை முன்னால் நிச்சயித்து கொண்டா காதல் கொள்கிறார்கள்? நம் மனம் நம்முடைய அனுமதியை எதிர்பாராமல் பெண்களின் காந்த சக்திக்கு அடிமையாகி சுயாதீனத்தை இழந்து தவித்து தத்தளிக்கிறது என்றார் டாக்டர். குப்புசாமி: ஓ, அப்படியா? டாக்டர்: ஆமாம் ஆமாம். என் மனதில் உண்மையான நிலைமை என்ன என்பதை என்னாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லையே. அவளை நான் காப்பாற்றியதற்கு அவள் எனக்கு நன்றியறிதலை தெரிவித்தாள். இதை பற்றி தன் தகப்பனார் மிகவும் சந்தோஷமடைவார் என்றும் இந்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டார் என்றும் தெரிவித்தாள். கடைசியாக போன பொழுது போக மனமற்றவள் போல தயங்கி தயங்கி நின்றாள். இவ்வளவு அன்பு நிறைந்த இந்த இடத்தை விட்டு போகவே மனம் வரவில்லையானால் எனக்கு உடம்பில் எந்தவிதமான நோயும் இல்லை. நோய் இல்லாதவர்கள் வைத்தியசாலையில் இருக்க யாரும் இடம் கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் நான் போய் வருகிறேன். நான் போய் தங்களுக்கு சேர வேண்டிய சன்மானத்தை அனுப்பி வைக்கிறேன் என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். அவள் என்மேல் காதல் கொள்வதாக வைத்துக் கொண்டாலும் அதை அவளுடைய பெற்றோரும் சரி, என் பெற்றோரும் சரி ஆதரிக்கவே மாட்டார்கள். ஆகையால் இது ரயில் பிரயாணத்தில் ஏற்பட்டு நட்பும் பிரியமும் எப்படியோ அப்படியேதான் முடிந்துவிடும் என நான் நினைக்கிறேன் என கூறினார். குப்புசாமி: நீ ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களில் ஒன்றான ரோமியோ அண்ட் ஜூலியட் என்பதை படித்திருக்கிறாய் அல்லவா? ஜென்ம விரோதிகளாக இருந்த இரண்டு குடும்பத்தினரில் ஒருவருடைய புத்திரனுக்கும் மற்றவருடைய பெண்ணுக்கும் பரஸ்பரம் காதல் உண்டானதால் அவர்களுடைய நீடித்த பகை அழிந்து போக அவர்கள் மறுபடியும் சிநேகிதர்கள் ஆகவில்லையா? அதை போல நடந்தாலும் நடக்கலாம். டாக்டர்: சரிதான். அந்த கதையில் பெண்ணும் பிள்ளையும் ஒரே நாள் சேர்க்கையோடு அகால மரணமாக இறந்து போனது போல
நாங்களும் இறந்து போக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? சேச்ச, அப்படி நான் விரும்புவேனா? நீங்கள் மணந்து நீடித்திருக்கவும் 2 குடும்பங்கள் ஒன்றுபட்டு போகவும் கடவுள் கருணை செய்யட்டுமே. என் தகப்பனாரும் அவளுடைய தகப்பனாரும் எதிரடியான 2 கட்சிகளில் சேர்ந்திருக்கும் வரையில் அந்த பகை தீரவே தீராது. இருவரில் எவரும் தம் கட்சியை விடுவதாக தோன்றவே இல்லை என்றார். அப்பொழுது ஒரு ஆள் டாக்டருக்கு எதிரில் வந்து அவருக்கு சலாம் வைத்துவிட்டு வணக்கமாக ஒரு கடிதத்தை அவருடைய மேஜைக்கு முன்னால் வைத்தான். கடிதத்தை எடுத்து கிழித்து உள்ளே இருந்த காகிதத்தை எடுத்து பிரித்து மேலும் கீழும் பார்த்தார். அவர் அந்த ஆளை பார்த்து, சரி, நீ போய் கூடத்தில் உட்கார்ந்திரு, நான் இதை படித்து பார்த்து ஏதாவது மறுமொழி தர வேண்டுமென்றால் தருகிறேன் என்றான். உடனே அந்த ஆள் கூடத்திற்கு போய்விட்டான். டாக்டர் தனிவான குரலில், டே குப்புசாமி, அவளுடைய தகப்பனார் கடிதம் எழுதியிருக்கிறார், படிக்கிறேன் கேள் என்றார். குப்புசாமி திடுக்கிட்டு, ஒருவேளை உன்னுடைய பில்லை அனுப்பும்படி கேட்கிறாரோ என்னவோ? டாக்டர், அப்படியும் இருக்கலாம், ஆனால் நான் அவரிடம் பணம் கேட்க உத்தேசிக்கவில்லை என்று கூறியபடி கடிதத்தை படித்தார். அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. என் அன்பார்ந்த டாக்டர் அவர்களுக்கு தாங்கள் என் மகளுக்கு செய்த அரிய உதவிக்கும் காட்டிய ஆழ்ந்த அன்பிற்கும் நானும் என் குடும்பத்தினரும் எங்கள் மனப்பூர்வமான நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலையில் தாங்கள் ஒரு தரம் தனது நிலைமையை சோதித்து பார்த்தாக வேண்டியதை செய்துவிட்டு போக வேண்டும் என்று என் மகள் தங்களுக்கு தெரிவிக்கும்படி விரும்புகிறாள். ஆதலால் தாங்கள் தயவு செய்து மாலை 3 மணிக்கு மேல் 5 மணிக்குள் தங்களுடைய சௌகரியம் போல இங்கே வந்து போகவும். எங்களுடைய நன்றியறிதலை வெளிப்படையாக காட்டிக்கொள்வதற்கு அறிகுறியாக இன்று பிற்பகல் தாங்கள் உண்ணும் காப்பி, சிற்றுண்டி முதலியவற்றை இவ்விடத்திலேயே ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகையால் தயவு செய்து அதையும் ஏற்றுக்கொள்ள கோருகிறோம். மற்றவை நேரில். இந்த கடிதத்தை டாக்டர் படித்து முடிக்கவே, குப்புசாமி, அடடே, காரியம் முற்றுகிறதே, உன் பாடு யோகம்தான் போ என்று கூறினான். அட போடா பைத்தியக்காரா, இந்த மனிதருடைய குணம் உனக்கு தெரியாது. பிரியம் காட்டக்கூடிய இடத்திலெல்லாம் இவர் ஆட்டுக்குட்டி போல இழுத்த இழுப்பிற்கு வருவார். கட்சி பகை சம்பந்தப்பட்ட வரையில் இவர் கரடி புலி மாதிரி ஒரே மூர்க்க குணமுடையவர். நான் இன்னார் என்பது தெரியாத வரையில் என் விஷயத்தில் இவர் அன்பை ஆறாக ஓடவிடுவார். நான் எதை கேட்டாலும் செய்து வைப்பார். நான் இன்னாருடைய மகன் என்று தெரிந்து போனால் உடனே அங்கே கொடுக்கும் கல்தாவில் நான் வண்டியின் உதவி இல்லாமல் இங்கே வந்து விழ வேண்டியதுதான். குப்புசாமி, அப்படியானால் நீ போக உத்தேசமில்லையா? மறுபடியும் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்னும் ஆசை உன் மனதில் உண்டாகவில்லையா? டாக்டர் சற்று யோசித்த பின், அவர்கள் வைத்திய சம்பந்தமாக கூப்பிடும் பொழுது நான் வரமாட்டேன் என்று மறுப்பது இந்த தொழிலுக்கு இழிவானதாகையால் நான் போகத்தான் வேண்டும். நான் இன்னாருடைய மகன் என்பதை தெரிவிக்காமல் மரியாதையோடு மெல்ல வந்து விடுகிறேன். குப்புசாமி, சரி, அப்படியானால் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தனுப்பு என்றான். உடனே டாக்டர் அழகுதுரை தாம் பிற்பகல் 4 மணிக்கு வருவதாக சுருக்கமாக ஒரு கடிதம் எழுதி அதை குப்புசாமிக்கு காட்டிய பின் ஓர் உரையில் போட்டு ஒட்டி வெளியில் இருந்த ஆளிடம் கொடுக்க அவன் அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு சலாம் செய்துவிட்டு வெளியில் நடந்தான்.